2025-26க்கான நெடிவ்னா பற்றி பார்க்கலாம். இப்போ நியூ புக் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய நெடிவ்னா பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நெடிவ்னா எழுதுறதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது. அதில் வந்து இது முக்கியமான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். இந்த நெடிவ்னாவை ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சுக்கலாம், டாப்பர்ஸும் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும். இப்போ பார்க்கலாமா? மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெடிவ்னா எழுதும் போது தலைப்புன்னு ஒன்று கொடுக்கணும். தலைப்பு எழுதிட்டு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன தலைப்புன்னு. என்னன்னு பார்ப்பலாமா? ஆராய்ச்சி பேரறிஞர் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிட்டு கீழே குறிப்பு சட்டகம் போட்டு பாக்ஸ் போட்டுக்குங்க. குறிப்பு சட்டகம் கன்ஃபார்மாக எல்லா நெடிவ்னாக்கும் எழுதணும். இப்போ குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை முடிவுரை அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ அடுத்தது சப்டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஆசிரியர் பணியும் ஆய்வு கட்டுரைகளும், தொடக்க கால ஆய்வுகள், கலை கல்வெட்டு ஆய்வுகள், பன்மொழி புலமை, முடிவுரை. இதான் வந்து சப்டாபிக்ஸ். இதை கண்டிப்பாக எழுதிடணும். இப்போ முன்னுரையில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்க்கலாமா? திருமணம் புரியாமல் இல்லற துறவியாக வாழ்ந்த வேங்கடசாமி தம் வாழ்வை தமிழ் ஆய்வுக்கு ஒதுக்கினார். தம்மை தாழ்த்தி கொண்டு தமிழினமும் மேன்மை பெற ஆய்வுகளை மேற்கொண்டார் மற்றும் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்னதாக பாக்ஸ் போட்டுக்கணும். ஃபுல்லாக இல்லை, பாதியாக ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதணும். இது கன்ஃபார்மாக எழுதணும். இது எதுக்காக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால் இது எழுதுகிறோம். இது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். கா சுப்பிரமணியர், திரு வி கா தே போ மீ சாதா சர்க்குணர் முதலான தமிழ் அறிஞர்களுடன் தொடர்புடையவர். இப்போ அடுத்த பேஜில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூலை எழுதினார். தொடர்ந்து சமய காழ்பு இன்றி பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் என்னும் ஆய்வு நூலை எழுதினார். மற்றும் இவர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பன பற்றி கீழே காண்போம். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போமா? இது வந்து முன்னுரையோட கண்டினியூவேஷன்ஸ். இப்போ அடுத்த டாபிக் ஆசிரியர் பணியும் ஆய்வு கட்டுரைகளும். மயிலை சீனி வெங்கடசாமி 16/12/1900 மயிலாப்பூரில் பிறந்தார். தந்தை சீனிவாசன். தமையன் கோவிந்தராசனின் பின்புலத்தால் வரலாற்று ஆய்வாளராக உருவானார். இப்போ அந்த கொட்டேஷன் என்ன எழுத போகிறோம்? கொட்டேஷன் கன்ஃபார்மாக போட்டுக்கணும். இந்த சைடு மேலே கீழே வந்து கொட்டேஷன் போட்டுக்கணும். தொடக்கப்பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஓய்வு நேரங்களில் வளாகம் சாராத ஆய்வாளராக தாமே உருவாக்கி கொண்டார். ஐயம் ஏற்பட்ட போது விபுலாந்த அடிகள் போன்ற அறிஞர்களிடம் தொடர்பு கொண்டார். ஆய்வு கட்டுரைகளை குடியரசு, ஊழியன், செந்தமிழ்ச்செல்வி ஆகிய இதழ்களில் வெளியிட்டார். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாமா? தொடக்க கால ஆய்வுகள். கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூல் இவருடைய முதல் ஆய்வு நூலாகும். சமய காழ்பு இன்றி பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை இயற்றினார். வட்டெழுத்து, கோலெழுத்து, பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்தார். இப்போ கொட்டேஷன்ல இவர் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை வெளியிட்டார். கண்டினியூவேஷன். அதனால் கல்வெட்டு சாதனங்களை எளிதாக வாசித்து 19ஆம் நூற்றாண்டு மன்னர்கள் குறித்து தொடர்ந்து எழுதினார். களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்துடன் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை வெளியிட்டார். இப்போ அடுத்த டாபிக் கலை கல்வெட்டு ஆய்வுகள். ஓவியங்கள் குறித்து ஆய்வு செய்தார். பல்லவர் கால ஓவியங்கள், சோழர் கால ஓவியங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளார். இதோட கண்டினியூஷன் பின்னாடி எழுதியிருக்கேன், காமிக்கிறேன். கட்டடம், சிற்பம், ஓவியம் குறித்த ஆய்வால் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் கவின்கலை நூல் தமிழில்
முதலாக வெளிவந்தது. இந்நூல் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்றது. இப்போ கொட்டேஷனில் இறைவன் ஆடிய தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியன எழுதியுள்ளார். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டு ஆகியவற்றை ஆய்வு செய்து நூல்களை எழுதினார். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டு உருவாக்கம் செய்தது என்று கூறலாம். இப்போ கடைசியா முடிவுரை. ஓயாத தேடலும் கடுமையான உழைப்பாலும் அரிய பல தகவல்களை கொண்ட நூல்களை எழுதிய மயிலையாருக்கு சென்னை கோகல மண்டபத்தில் தமிழ் அறிஞர்கள் திரண்டு ஆராய்ச்சி பேரறிஞர் பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தினர். இப்போ நன்றின்னு போட்டு முடிச்சிடலாம். இந்த டீட்டெயில் வந்து கன்ஃபார்மாக எழுதுனா ஃபுல் மார்க் கிடச்சிரும். இதே ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் எழுதுங்க. கொடுத்துருக்க மாதிரி எழுதிங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு 5 மார்க் கிடச்சிரும். தேங்க்யூ. எப்படியா இருந்தாலும் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ தேங்க்யூ.